இப்போ வந்து தம்பி வந்து ரிமோட் கார் செய்யலாம்னு சொல்லிக்கிறான். இப்போ வந்து அவங்க ரிமோட் கார் செஞ்சு தர போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரிமோட் கார் செஞ்சு தர போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்மள சால்ரிங் போட்டு வச்சுக்கலாம். சால்ரிங் சூடாகட்டும். சால்ரிங் ஆல்ரெடி போட்டு வச்சதுனால கொஞ்சம் சூடாகிட்டுது. லெட்டு உருகுதா பார்க்கலாம். ஓகே, உருகுது. இப்போ வந்து இதுக்கு ரிமோட் கார் செய்யறதுக்கு நமக்கு இப்போ ரிமோட் தேவை. நான் ஆல்ரெடி இந்த ரிமோட் செஞ்சு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு நடுவில் இருந்து ஆஃபு. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு 3.5 வோல்ட்டு பேட்ரி ஒன்று எடுத்துருக்கோம். தெரியும் 3.7 வோல்ட் பேட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ஜர் போட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்புட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் பேட்ரி ப்ளஸில் கொடுத்துருக்கோம். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வச்சுருக்கோம். ஆனு ஆஃபு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் வந்து நம்ம எடுத்து வந்து சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மாரி போட்டு நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதுக்கான அவுட்புட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துருக்கோம். இந்த 2 ஒயரை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம இந்த மோட்டரில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு போல் ரிமோட் கண்ட்ரோல் காராக மாறிடும். இப்போ வந்து நம்ம சால்ரிங் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் ஒயர் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பில் நாங்கள் ரிமோட் கார் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது நீங்களே வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் எழுதிருக்கேன். இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணோடனே ப்ளூ லைட் எரியும். நம்ம அதை வந்து சார்ஜரும் போட்டுக்கலாம். இதில் வந்து சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் நம்ம போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சார்ஜரும் போட்டுக்கலாம். ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே அந்த லைட் எரியும். இப்போ ஃபுல்லாக இருக்குது. சார்ஜர் இல்லைன்னா நம்ம இங்கே ரெட் லைட் எரியும். சார்ஜர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளூ லைட் எரியும். இப்போ வந்து நம்ம கார் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒர்க் ஆகுதான்ட்டு. முதல்ல வந்து ஆன் பண்ணிப்போம். ப்ளூ லைட் எரியுது. அப்படியே இருக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அங்கே தம்பி சைக்கிள் ஓட்டுன்னு வரான். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். தம்பி இங்கே வாடா. பார்த்து வாடா. கார் ரிமோட் கார் செய்ய சொன்னல, செஞ்சுட்டேன் அண்ணன். இந்த ஓட்டி பாரு. எப்படி இருக்கு? Me numbers never lie, add it up, that's me. I said 23. I said 23. Strive for greatness.